ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்வர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஐயா, அவன் இருக்கிற இடத்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன் பாருங்க. அவன் எனக்கு துரோகம் பண்ணி தப்பிச்சு ஓடிட்டான். அவன் ஃபோட்டோவை கூட நான் பார்க்க மாட்டேன். நான் வாட்ஸ்அப்பில் என் கேங்ஸ்டருக்கு அனுப்புகிறேன். வணக்கண்ணா. வணக்கம் தல. இங்க வந்து எதுக்கு சட்டையை அயன் பண்ணிட்டு இருக்கானுங்க? என்ன யாருன்னு தெரியுதா? தெரியலைங்க சார். இன்னுமா என்ன தெரியல? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார். இப்போ கண்ணாடியை கழட்டினதுக்கு அப்புறம் நல்லா தெரியுறீங்க சார். டேய், இப்போ சொல்லுங்க. அண்ணன் நான்டா ஜாப் கேட்டு வந்துக்கிறோம்பா. ஆம்பா. ஏரியாவில் பசங்களை எதனா தூக்கியிருக்கீங்களா? அண்ணா, நம்ம கூட தூக்கணுதில்ல. அண்ணா, பெயிண்ட் அவுந்துட போகுது, நான் பெல்ட் எடுத்துன்னு வருவா. அண்ணா கயிறு போட்டிருக்கேன்டா. யாரை தூக்கியிருக்க? அக்கா பசங்களுக்கு காது குத்துறப்ப நான் தான் தூக்குனேன். என்னண்ணா பார்த்துட்டே இருக்கீங்க? கண்ணு தெரியலடா, லைட்டை போடுறா. சரிண்ணா. நீ எங்கள் ஏரியாவில் ஸ்கூல் பசங்களை வேனில் நான் தான் தூக்கி விடுவேன். இந்த மாதிரி நிறைய சம்பவம் செஞ்சுருக்கேண்ணே. உங்கள் பசங்களையும் தூக்கணுமாண்ணே? என்னடா சிரிப்பு? அண்ணன் கடத்துற பசங்களை கேட்டா அக்கா பசங்களையும் ஸ்கூல் பசங்களும் சொல்றானே. நான் ஒரு ப்ராஜெக்ட் தரேன், பண்ணுவீங்களாடா? ஓகேண்ணா. பண்ணி தான் ஆகணும். பண்ணுனா லைஃப் டைம் செட்டில்மெண்ட். எவ்வளோண்ணா? 10,000 ரூபாய். பார்த்து போட்டு கொடுங்கண்ணே. அப்போ 9,000 ரூபாய். ஓகேண்ணா. ஆ, இதுக்கே ஓகே சொல்லிட்டானுங்க. உங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ வரும். அவனை கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்து நிறுத்துறீங்க. ஓகேண்ணா. என்கிட்ட பட்டன் ஃபோன் தான் இருக்கு. உனக்கு அனுப்புகிறேன், பார்த்து சொல்லு. தூத்துக்குடிங்க ஐயா. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அவன் இங்கே இருப்பாங்க ஐயா. 10 மணிக்குள்ளே வரலனா நாளானிக்கு வரேன் ஐயா.
ஃபோட்டோவை பார்த்தே லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுல ஐயா கில்லி மச்சி. டேய் அவங்கள ஃபாலோ பண்ணுறான். என்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லைண்ணே. ஹலோ, அவன் எங்கேயும் கிடைக்கல. அப்படியா? நீங்கள் ஏன் நான் ஃபோட்டோவே பார்க்காம அவனுக்கு அமுச்சு விட்டீங்க? தூத்துக்குடி முழுசா தேடியாச்சு ஐயா. பிடிச்சி கீழ்ச்சிட்டாலும் ஃபோட்டோவை மறுபடியும் எனக்கு அனுப்புங்கடா. தூத்துக்குடிக்கும் காஷ்மீருக்கும் வித்தியாசம் தெரியலையாடா. உப்புக்கும் ஐஸுக்கும் வித்தியாசம் தெரியலையாடா. அண்ணா, தூத்துக்குடிக்கு போனால் காஷ்மீரை பார்க்கலாமாண்ணே? இவனுங்க எல்லாம் கேங்ஸ்டர், அதுக்கு நான் ஒரு தலைவன்.